ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகாநதி சீரியல் நியூ ப்ரமோ என்னென்னு பார்க்கலாம். ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க விஜய் வந்துட்டு. காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. விஜய் வந்துட்டு ஆஃபீஸில் உட்காந்து ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த ஆஃபீஸ்க்குள்ளே நீ வரணும், நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணணும். நான் உனக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருந்த இந்த சர்ப்ரைஸான விஷயத்த எல்லாமே உன்கிட்ட சொல்லணும்னுட்டு நான் எவ்வளோ ஆசையாக வெயிட் பண்ணியிருந்தேன். ஆனால் மொத்தமாக என்னோடய சந்தோஷமே பறிப்படுத்தி நீ மட்டும் என்னை விட்டுட்டு போகாமல் இருந்திருந்தா எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க விஜய் வந்து. அதுக்கப்புறம் காவேரி ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. எப்படி ஆச்சு, நான் விஜயை பற்றி எல்லாருக்கிட்டேயுமே நல்ல விதமாக சொல்லியே ஆகணும். அவரை வந்து எல்லாருமே தப்பாகவே புரிஞ்சு பேசுகிறாங்க, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜயை பற்றி நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விஜய் வந்து காவேரியை யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறமும் நான் வந்து அவளை எப்படியோ போட்டு விடவே கூடாது. அவள் தான் என்னோடய வாழ்க்கை. அவள் இல்லைன்னா என்னால் ஒரு நாளும் இருக்கவே முடியாது. அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காவேரி வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு பக்கம் எப்படி ஆச்சு, விஜய்கிட்ட நான் சேர்ந்துடணும், அவரை விட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு இந்த ஆஃபீஸில் உன்னை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிற வரைக்கும் நான் வந்து நிம்மதியாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காவேரியோட நேம் போர்டை பார்த்து விஜய் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி கதறி அழுந்துட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி எல்லாட்டும் நடக்கும்.